அனைவருக்கும் வணக்கம். ஏன் என்னை கொஞ்சம் முன்னாடி கூப்பிட்டாங்கன்னா, நான் வந்து இன்றைக்கி ஒன்றும் எங்கேயும் போகல. செல்வமணி சார் வேறு ஒரு மீட்டிங்க்கு போனோம் அப்படின்னாங்க. பட் இவங்க எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன்னா, எப்படி 12 மணிக்கெல்லாம் பெல் அடிச்சிடுவாங்க, போங்க வெளியே போங்க அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜாஸ்தியாக பேசணும் அப்படின்னு அவங்க விருப்பப்பட்டிருக்காங்க. கரெக்டாக நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்ட்டு. எனவே ஆங்கர்லேருந்து ப்ரொடியூசர்லேருந்து கடைக்கோடி டெக்னீஷியன் வரைக்கும் இந்த படத்தில் ஈடுபட்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர்ஸ், she came to my house and I was surprised. ஒரு யூஎஸ்லேருந்து வந்த ஒரு லேடி வந்து இங்கே தமிழ் படம் ப்ரொடியூசர் பண்ணுறாங்க அப்படின்னும்போது நான் பார்த்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனேன். அதுக்கப்புறமா அவங்க சொன்னாங்க எப்படி அவங்க இதுக்குள்ளே வந்தாங்கன்ட்டு. த்ரூ ஹீரோ அவங்க வந்து வேறு பிஸ்னஸ் ஏதோ யூஎஸில் ஏதோ பண்ணுறாங்க, அது மூலிமா வந்தாங்கன்னு சொன்னாங்க. எனவே நம்ம சினிமா உலகத்துக்கு நிறைய தயாரிப்பாளர்கள் தேவை, இந்த மாதிரி நிறைய பேர் வரணும். நம்ம குடும்பத்தை சார்ந்த இயக்குனர் குடும்பத்தை சார்ந்த ஏழுமலைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என் வீட்டுக்கு வந்திருந்தார். படம் ட்ரெய்லர்லேயும் பாட்லேயும் வந்து அந்த செல்வமணி சார் சொல்ல மாதிரி அந்த பழைய கிராமத்து வாசனை தெரிஞ்சது, மண் வாசனை அது தெரிஞ்சது. கூடவே மைனாவனுடைய ஒரு போர்ஷனும் தெரிஞ்சது. அது மைனாவில் வந்து ஆக்சுவலாக இந்த படத்தினுடைய ஹீரோ சேது வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணியிருப்பார். அந்த படம் பார்க்கும்போது அவர் மேலே நமக்கு கோபம் வரும் பயங்கரமாக. ஆனால் அந்த எண்டில் வந்து அப்படி ஒரு பாசிட்டிவ் நோட் அவர் மேலே பயங்கர மரியாதை வரும். அப்படி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் மைனாவில். அதுக்கப்புறம் உடனே அந்த படம் ரிலீஸ் ஆகி பெரிய சக்ஸஸ் ஆகி ஓடிட்டுருக்கும்போது ஒரு ஃபங்க்ஷனில் அவரை மீட் பண்ணும்போது என்ன சார் அந்த மைனாவோடு அப்படியே நிற்கிறீங்க, நிறைய படங்கள் பண்ணணும். இல்லை சார் பண்ணுறேன் சார், ட்ரை பண்ணுறேன் அப்படின்னாரு. அதே வார்த்தை இன்றைக்கி கேட்டேன், ஏன் அது மாதிரி நிறைய நடிக்கலை நீங்கள்? மைனாவில் அப்படியே ஒரு பேர், அந்த படமும் பெரிய ஹிட்டு, உங்களுக்கு நீங்கள் தான் ஆல்மோஸ்ட் செகண்ட் ஹீரோ அந்த படத்தில் அப்படின்னு சொல்லும்போது அவர் பாலிட்டிக்ஸ் அப்படின்னாரு. ஓ அப்போவே வா அப்படின்ட்டு. எதில் தான் இல்லை பாலிட்டிக்ஸ். ஓகே, எனிவே அவர் எங்கும் போகாமல் மீண்டும் இங்கே வந்ததற்கு அவருக்கு நல்ல ஒரு ரெட் கார்பெட் கொடுத்து வரவேற்போம். ஏழுமலை இன்னும் நிறைய இது மாதிரி படங்கள் பண்ணுங்கள். மையல் இவ்வளோ மீனிங் இருக்குது, அதெல்லாம் எடுத்து வீட்டில் போய் உட்காந்து தான் படிக்கணும் தனியாக. ஏன்னா இது வந்து அவரே சொன்னதா இல்லை விவேகா அவரே தானே? சரி. ஏன்னா விவேகாவுக்கு வந்து அவ்வளோ விஷயங்கள் தெரியும். நம்ம படங்கள் 45 படத்தில் எப்படி ஒரு 30 படம் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்ல. அவ்வளோ அதான் நான் சொன்னேன், தலைமுறை கடந்து இன்னும் இருக்கும் ஒரு சில டெக்னீஷியன்ஸில் வந்து விவேகா வந்து நான் இப்போ குறிப்பிட்டேன். அதை ட்ரெண்டில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப ட்ரெண்டில் இருக்கார், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம இந்த படத்தில் வந்து அந்த எந்த சாங் எழுதுனீங்கன்னு தெரில எனக்கு. 2 பாட்டு இல்லை 3 பாட்டு போட்டாங்க. 2 பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது அந்த ஓப்பனிங் கேட்சியாக இருந்தது அந்த வார்த்தைகள். ஹீரோயின் நான் அவங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் வந்து ஏம்மா சமந்தாவும் இல்லாமல் நயன்தாராவும் இல்லாமல் அது என்னம்மா சமந்தா நயன்தாரா சம்ரிதா தாராவா, அதெல்லாம் எப்படிமா வாயில் உழையும்? அவங்களோட ஒரிஜினல் பேர் வந்து அஞ்சு கிருஷ்ணா. அது நல்லா இருக்குல்ல? அது மாதிரி ஒரிஜினல் அந்த படத்தில் அந்த பேரில் தான் மலையாளத்தில் நடிச்சிருக்காங்க. சரி, ஓகே, இந்த படம் ட்ரை பண்ணுங்கள். இந்த எப்படி இருக்குது பேர், ஒருவேளை சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா இதே மெயின்டைன் பண்ணுங்கள். சக்ஸஸ் ஆகிடும். ஓகே, எனிவே ஆள் வந்து எல்லாம் அழகுன்னா நிறைய பேர் பின்னாடி ஓடுறாங்க. அழகை விட ஒரு அம்சம் இருக்குது பாருங்கள். அந்த அம்சம், அதாவது ஒரு நல்ல கலையாக இருக்காப்பா, நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி இருக்காப்பா அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு ஒரு நல்ல ஹீரோயின் கிடச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள். விஷ் யூ many more films.
சக்ஸஸ் ஃபிலிம்ஸ். அப்புறம் எனக்கு வந்து அப்படியே எனக்கு பழைய ஞாபகங்கள் வருது. எனக்கு இந்த பக்கம் வந்து தேனப்பன், அந்த பக்கத்தில் வந்து வந்து கனல் கண்ணன், இந்த பக்கம் வந்து சௌந்தர்யன் பையன்தான் மியூசிக்கு, இன்றைய கதாநாயகன். எனக்கு ஆல் தி வெரி பெஸ்ட். பேசுகிறேன் உன்னை பற்றி, நீ உட்காந்துரு போய். சௌந்தர்யன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணோம், கனல் கண்ணன், தேனப்பன், இவங்கெல்லாம் வந்து சேரன் பாண்டியன்றது தான் என்னோடய 2வது படம். முதல் படம் வந்து புரியாத புதிர். அதில் தான் வந்து தேனப்பன் வழியில் சந்தித்து குறுக்க ஒருத்தர் வந்தான். அப்போ நான் பைக்கில் போயிட்டுருப்பேன். ஒருத்தர் டிவிஎஸ் 50ல் குறுக்க வந்தார். ஐயோ அப்படின்னு திட்டும் போது, ஏய் தேனப்பா இதடா இந்த பக்கம் குறுக்க அந்த இடம் கூட நல்லா ஞாபகம் இருக்குது. திருவள்ளுவர் ஸ்ட்ரீட். நான் எட்லாம் ஸ்ட்ரீட்டில் போயிட்டுருக்கேன். அவன் திருவள்ளுவர் ஸ்ட்ரீட்டுக்கு திரும்புகிறான். அப்போ அங்கே வீட்டுக்கு போகிறேன் சார். 4 மணிக்கு வா, இந்த எல்லைமன் கோயில் இருக்குல்ல, அது பக்கத்து பில்டிங்கு, சூப்பர் குட் ஃபிலிம்ஸ், அங்கே வா அப்படின்னா. 4 மணிக்கு வந்தோன்னே, ஏன்னா அதுக்கு முன்னாடி ராஜா தானே நான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ண படத்தில் அவர் வந்து ஒன் ஆஃப் த மேனேஜர்ஸ். அவர் ட்ரெயின் டிக்கெட்லாம் போடுவார். அப்புறம் அப்போ வந்து ராமநாராயணன் படத்தில், அவங்க படத்துலலாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஏய் நீ ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஒர்க் பண்ணியா, இந்த படத்துலேருந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் அந்த வழியில் போகும்போது மீட் பண்ணது அதுதான் ஸ்பார்க்கு. அந்த ஸ்பார்க்கில் இருந்து அப்படியே வந்து என்கிட்ட 40 படம் மேனேஜராக ஒர்க் பண்ணாப்புல. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் ஆனார். இன்றைக்கி நடிகர் ஆகிட்டார். அது சொன்னேன், மேனேஜர் ஆக்கிறது முதல் நான் பண்ணனோ இல்லையோ, ஒன்று நடிகர் ஆக்கிறது முதல் நான் தான் பண்ணேன். ஏன்னா நடிகராக தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியுது. அதில் கடல் கண்ணன் பாராட்டுறான், சார் ஒரு ஃபைட்டில் ஒரு ஷாட்டில் அந்த அடித்து இப்படி பண்ணோம்னா ஒரு போஸ் கொடுத்து நிற்கிறான் பாருங்கள் சார், இவனா தேனப்பன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஷாக்காக இருக்குது. ஏன்னா நாங்கள்லாம் அப்படி க்ளோஸாக எல்லோரும் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருந்தோம். அந்த சேரன் பாண்டியனில் தான் வந்து கனல் கண்ணை முதல் ஃபைட் மாஸ்டர் ஆக்கினேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி புரியாத புதிர்லேயும் வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு வந்தாப்புல. ஆனால் அவர் மாஸ்டர் இல்லை, மாஸ்டரோட அசிஸ்டண்ட் அவர். எங்கடா மாஸ்டர்னா, மாஸ்டர் வந்து மனோஜ்குமார் படத்தில் பிஸியாக இருக்கார் சார், நிறைய ஹார்சஸ் அதெல்லாம் வச்சு கண்ட்ரோல் பண்ண எங்கள் படம் முடியல, அந்த ஃபைட்டு முடியல, அதனால் என்ன அமிச்சாருன்னு. சரின்னு வந்தான். அந்த படத்தில் ஃபைட் அசிஸ்டண்டாக வந்தவொடனே சரி அது அவன் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு சரி. அப்போல்லாம் வந்து நானே ஷார்ட் வைப்போம். அப்போல்லாம் மாஸ்டர்கிட்ட மொத்தமாக கொடுத்துட மாட்டோம். சாங் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர்னால் ஃபுல்லாக அப்படியே கொடுத்துட்றது, ஃபைட் அதெல்லாம் அப்போ கிடையாது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே வந்து அது பேரே மாறி போச்சு. கோரியோகிராஃபி, டான்ஸ் கோரியோகிராஃபி, ஃபைட் மாஸ்டர், ஃபைட் கோரியோகிராஃபின்னு ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ அவங்க ஷார்ட் எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போல்லாம் நான் ஷார்ட் வைக்கும்போது தனித்தனியாக லோ ஆங்கிள், ஹைட், அப்படி இது நிறைய கட் ஷார்ட்ஸ் எல்லாம் வைக்கும்போது அதையே பார்த்துட்டு இருப்பான். ஆனால் நல்லா வைக்கிறீங்கண்ணே ஷார்ட்டு, கட் ஷார்ட் அப்படி அப்படின்றதுக்குள்ளே கட் பறக்குதுன்னு. அப்போ நான் ஸ்பீடு கிடைக்கும் அப்படி இப்படிலாம் சொல்லி ஏதோ பண்ணியிருந்தான். அப்புறம் பார்த்தா அவன் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் எல்லாம் ஆல் இண்டியா லாங்குவேஜஸில் பயங்கர பிஸி ஆகிட்டப்பில். அது ஒரு சந்தோஷம். அதே சேரன் பாண்டியனில் அந்த சேரன் பாண்டியன் உருவாரத்துக்கு ஒரு ரீசன் இருந்தது. என்னென்னா, நானும் வந்து ஒரு படம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம். காதல் காவியமாக நம்ம ஒரு படம் ஒன்று, வேற ஒரு ரைட்டரு, அவரு மியூசிக்கு எல்லாம். அந்த படம் வந்து வேண்டாம் அப்படிங்கிறார் சௌத்ரி சார். ஏன்னா பெரும்புள்ளின்னு ஒரு படம் எடுத்து 10 நாள் தான் ஆச்சு ரிலீஸ் ஆகி. இந்த படம் வந்து சரியாக போகல. இந்த கதையிலையும் அதே மாதிரி தான் ஹீரோயினுக்கு வந்து லவ் ஃபெயிலியராகவும் இறந்துருவாங்க. ஸோ அதே மாதிரி வருது. அதனால் எனக்கு டவுட்டாக இருக்குது, இந்த கதையை வேண்டான்னு சொல்லி கிட்டத்தட்ட இந்த 3 மாதம் ரெடி பண்ண ஒரு கதையை வேண்டான்னு சொல்கிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படி போகிறேன். வா வேறு ஒரு கதை ரெடி பண்ணி உடனே பண்ண முடியுமான்னு. ஏன்னா நாங்கள் April 14th ரிலீஸ் வச்சுருந்தோம். நாங்கள் பேசுகிறது வந்து January 29th அந்த ஆஃபீஸில். இதில் வெளியில் சின்ன கவுண்டரு பெரிய கவுண்டர்னு ஒருத்தர் கதை சொல்கிறது நிறைய பேர் இருப்பாங்க. அதில் ஒருத்தன் இருப்பான் தாடி வச்சுட்டு, ஈரோடு சவுந்தர்னு, அவனை கூப்பிட்டு கதை கேளு அப்படின்னாரு. சரி கேட்டேன். சின்ன கவுண்டரு பெரிய கவுண்டர்னு ஒரு கதை சொன்னான். எப்படி இருக்குன்னா, பரவாயில்ல சார்ன்னு.
இது வேறு மாதிரி நீ பண்ணணும், எனக்கு என்னமோ அது உள்ள மேட்ரு வந்து புதுசாக இருந்துச்சு, நல்லா இருந்தது, இது நீ ஸ்க்ரீன் ப்ளே வேறு மாதிரி பண்ணலான்னா ஓகே சார். ஏன்னா அதில் வந்து இப்போ சின்ன கவுண்டர்ன்றவர் பாம்பு கடிச்சு 3வது ரீலே செத்து போயிடுவார். அந்த தங்கச்சிக்கும் பெரிய அண்ணனுக்கு விஜயகுமார் கேரக்டருக்கும் சித்ரா கேரக்டருக்கும் தான் அவன் கதை சொல்லிகிட்டு இருந்தான். நான் அப்படியே மாற்றி அந்த தங்கச்சி அது சின்ன கவுண்டர் சாகடிக்கும், ஆனால் பெரிய கவுண்டர் சின்ன கவுண்டர் இவங்க 2 பேருக்குள்ளே தான் பிரச்சனை வரணும் சார். அது கடைசியில் இந்த தங்கச்சி அதுக்காக செத்தா நல்லா இருக்குன்னு சொன்னோன்னா அவருக்கு பிடிச்சி போச்சு. ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி உடனே ரெடி பண்ணுன்ட்டார். ஓகே, ஒன்றும் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல, ஆனால் ஏப்ரல் 14 ரிலீஸ் பண்ணுவல அப்படின்றாரு சார். ஜனவரி 20, 30, 31 சொல்லி பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 14னா என்ன சார், மொத்தமே 75 நாள் தான் இருக்குது. ப்ரீ ப்ரொடக்ஷன் இருக்குது, ஷூட்டிங் இருக்குது, போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்குது. சரி, இன்னும் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னாரு. May 1 ரிலீஸ் பண்ணிடுறேன் சார். சரி ஓகே. நான் கேட்டது அப்போ 90 நாள் தான், ஏன்னா அப்போல்லாம் 90 நாளில் தான் நாங்கள் படம் பண்ணுறது. அப்போது டக்குன்னு ஆர்டிஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக கரெக்டாக வந்து விஜயகுமார் ஒரு இடத்துல அவர் பிஸியாக இருக்கார், இந்த வில்லனா அவரை போடுறோம். இந்த பக்கம் சரத்குமார் அவர் வில்லனா இப்போ கேப்டன் பிரபாகரெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அவருக்கு அடிபட்டு அவர் படுத்திருக்கார், இருந்தாலும் ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுத்தாச்சுன்னு அவரை போடுறோம். இப்படி போய்ட்டு மியூசிக் யாருன்னு அப்போ வந்து சௌந்தர்யன் வந்து இப்போ படம் பண்ண ஒரு கம்பெனியாக பாட்டு எழுதுந்து. சரி வர சொல்லு அப்படின்னு இந்த பக்கம் ஸ்க்ரீன் ப்ளே போயிட்டுருக்கு. இந்த சீன் இது பண்ணலாம், அது பண்ணலாம், அது எழுதிக்கிட்டே இருந்த ரமேஷ் கண்ணா அவங்கவுங்கெல்லாம் எப்போ வருவாங்க, விவேக்கெல்லாம் அப்போ வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறதுக்கு தான் வருவார். அது இவங்க கண்ணன்கிட்ட ஒரு வருஷன் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து என்ன பாட்டு இதுதான் சொல்லு அப்படின்னா ஒரு பேட் ஒன்று எடுத்தான். அந்த பேட்டில் தாளம் போட்டுக்கிட்டு காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு வந்ததா வசந்தம் வந்ததா அப்படியே கேட்ச் ஆகிடுச்சு. நான் வேறு புது வசந்தம் முடிச்சுட்டு அடுத்தது புரியாத புதர் முடிச்சுட்டு வந்தால் வசந்தம் வந்துதான்னு கேட்குறான். அதில் பேசுகிற மாதிரியே இருக்கா, நான் பாட்டாகவும் இருக்குது, நல்லா இருக்குன்னு எல்லாமே. சின்ன தங்கம் இந்த செல்லத்தங்கம் என் கண்ணு கலங்குது, அது ஒரு தாளம் போட்டு பண்ணுவான். அப்புறம் வந்து சம்பா நாத்து சரக்காத்து அப்படின்னு ஒரு ஹீரோயினுக்கு ஒரு பாட்டு. எல்லா பாட்டுமே அவனே எழுதி அவனே பாடி மியூசிக் போட்டு இது பண்ணியிருந்தான். ஒரு 8 பாட்டு நான் செலக்ட் பண்ணேன். 8 பாட்டு இது அவன் இப்போ ஒரு 12 பாட்டோ 13 பாட்டோ பாடினாப்புல. 8 பாட்டு இதில் நல்லா இருக்குடான்னு சொல்லி டிக் பண்ணிட்டு இது இப்போ சௌத்ரி சார் ஊர்லேருந்து வந்தோன்னா அவருக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பக்கம் வேறு வேலை பார்த்துருந்தோம். சௌத்ரி சார் ஊர்லேருந்து வந்தார். அவனுக்கு 14 பாட்டு பண்ணும்போது அவர் 7 பாட்டு செலக்ட் பண்ணார். நான் செலக்ட் பண்ண 8 பாட்டில் அந்த 7 பாட்டு இருக்குது. உடனே அந்த 7 பாட்டு அப்படியே ரெக்கார்டிங் ஒரு நாளைக்கு 2 சாங் ரெக்கார்டிங். அது மாதிரி 4 நாள் ரெக்கார்டிங் பண்ணோம். இது பண்ணோம். அடுத்த படம் பண்ண 19 பயணம் பெரிய இது. எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த உழைப்பு, அதாவது அந்த உள்ளுக்குள்ளே இருந்து வச்சிக்கிட்டு இருந்தது அந்த சின்ன வயசுலேருந்து தேடி ஏதோ எந்த பாட்டுக்கு என்ன கதை, அதாவது இந்த சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி இல்லாமல் ஒரு காதல் பாட்டு, ஒரு தங்கச்சிக்கு ஒரு பாட்டு, ஒரு குழந்தைக்கு ஒரு பாட்டு இப்படின்னு தான் அவன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தான். நான் அந்த 7 பாட்டையும் என் படத்துக்கு அந்த ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போதே இந்த பாட்டுங்கள்லாம் கொண்டு வந்துட்டு அதான் சேரன் பாண்டின்னு வந்தது. சரி, எப்படி எங்கே உருவாகுது பாருங்கள். இன்றைக்கி அவனுடைய மகன் மியூசிக் டைரக்டர். ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த சௌந்தர்யனெல்லாம் இன்னும் பெரிய ஆளாக இருக்க வேண்டியது. அது வந்து அது என்னமோ அது எல்லாருமே அது மாதிரி எல்லாருமே எக்கச்சக்கமாக இருக்காங்க. அது மாதிரி விஷயங்கள் இருந்தவங்க எல்லாருக்குமே தலையில் எழுதுறில்லை ஆண்டவன். அதனால் வந்து ஒரு ஸ்டேஜில் அப்படியே நல்ல ஒய்ஃபு எல்லாம் பண்ணான். ஆனால் அவன் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் அப்படின்றது இந்த பையனுக்கு இப்போ அமர்னு பேர் வச்சுருக்கான். ஆனால் அவனுக்கு இன்னொரு மகன் அமரனாகவே ஆயிட்டான் உடம்பு சரியில்லாமல். அந்த கஷ்டங்கள் அதெல்லாம் வந்து அவன் வாழ்க்கையில் நிறைய பார்த்துருக்கான் நிறைய. அதனால் இதுமாதிரி கஷ்டங்களே பார்க்க மாட்டேன் சௌந்தர்யன். உன்னுடைய பையன் மூலியமாகவோ உன் மூலியமாக உன் பையனுக்கோ உன் பையன் மூலியமாக உனக்கோ ஒரு நல்ல ஒரு எதிர்காலம், இன்னும் பிரகாசமான எதிர்காலம் தான் வாழ்க்கையில் பார்க்கணும் அப்படின்ட்டு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஸோ அந்த மகனுடைய முதல் படம் அந்த நான் பாட்டு வந்து ரொம்ப அதான் நான் எனக்கு சொல்லிகிட்டு இருந்தேன் செல்வமணி சார்கிட்ட, உட்கார்ப்பா
ஒன்று நீ உட்காரு போய் உட்காரு, கிட்ட வந்தால் நான் இப்படி பேசுறது அடிக்க வர மாதிரியே வராங்க அந்த கோட்டை போட்டுட்டு. செல்வமணிகிட்ட சொல்லியிருந்தேன், ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு லைவ் ரிதம்ஸ் எல்லாம் சவுண்டு கேட்டு அப்படின்ட்டு. அந்த மாதிரி நல்லா யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அதுதான் தேவை இந்த படத்துக்கு. இந்த கிராமத்து படம் அப்படின்னும் போது நீ ரொம்ப மாடர்ன் மியூசிக்கெல்லாம் கொண்டு வந்து போடும்போது அது நீங்கள் ரீரிகார்டிங்கில் போட்டால் கூட தெரியாது. இந்த பாட்டுன்னும் போது தான் அந்த ஃபீல் கொண்டு வரணும். அதை நீங்கள் கொண்டாந்துருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். பாடல்கள் மட்டுமல்ல, படமும் வெற்றி அடைந்தால்தான் உனக்கும் வாழ்க்கை நல்லாயிருக்கும். எல்லாருக்கும், இந்த படத்தை சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். இன்னும் யாரை விட்டுட்டேன்னா தெரில. நம்ம பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நம்ம உதயகுமார் சார் இருக்கார், பேரரசு இருக்கார். அவங்கெல்லாம் பாயிண்ட்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. சரி, நான் எனக்கெல்லாம் வந்து எல்லாமே கொலீக்ஸ். நான் ஒரு சைடில் இந்த பக்கம் அந்த பக்கம். ஆர்கே செல்வமணி சார்லாம் எனக்கு சீனியர். ஆனால் ஒன்றா ஒரே இடத்துல எடிட்டிங் பண்ணுவோம். வேகான்னு ஒரு எடிட்டிங்கு. அது மாதிரி நிறைய இருக்குது பேசுகிறதுக்கு. இல்லை, நாங்கள் நினச்சி பார்க்குறதுக்கே நிறைய இருக்குது. பட் அது அப்பப்போ ஒரு பிளவு வருது டெக்னீஷியன்ஸ்குள்ளே. நாங்கள் படைப்பாளிகள் சங்கம்னு ஆரம்பித்து அப்படி நிறைய போராடி இன்னொரு சங்கம் பெப்சிக்கு ஈக்குவலாக ட்ரை பண்ணோம். நிறைய பேர் பிடிச்சிட்டோம். எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஆளுங்க வந்துச்சு. இருந்தாலும் ஷூட்டிங் போகும்போது எல்லோருக்கும் சொல்கிறது வந்து, சார் அந்த அளவுக்கு இல்லை சார், அந்த அளவுக்கு இல்லை. அந்த எக்ஸ்பீரியன்ஸுன்னு ஒன்று இருக்குல்ல, அது அந்த ஃபோக்கஸ் ஃபுல்லாக இருக்குது. அது நடந்து ஓடி வர்றான்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறது. அது முன்னாடியே அளந்துட்டா கூட இல்லை சார், 4 டேக் வாங்காமல் ஒரே டேக்கில் வந்து ஹீரோவை ஃபோக்கஸில் இழுத்துட்டு வர்றது இருக்குல்ல, அதெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எக்ஸ்பீரியன்ஸ் ஷுட் பி தேர். அதனால் வந்து எங்களுக்கு பெப்சியை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம். பெப்சியில் தான் இருக்காங்க அவங்கெல்லாம். இவங்கெல்லாம் நல்லா ஒர்க் பண்ணுறவங்க தான், நல்ல ஆர்வம் இருக்குது. ஆனால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால நிறைய இடத்துல நாங்கள் கஷ்டப்பட்டோம். அது அப்புறம் ஓரளவுக்கு பெப்சியும் இதுவும் வந்து சேர்ந்துச்சு. அந்த சேர்ந்த உடனே இவங்களையும் அவங்களையும் எல்லாம் ஒன்றா சேர்த்து விட்டோம். இப்போ எல்லாருமே நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டாங்க. மறுபடியும் அப்படி ஒரு பிளவுன்னு நான் கேள்விப்படுறேன். அது வேண்டாமே அப்படின்ட்டு தான் என்னுடைய கருத்து. மற்றபடி நிறைய பேர் நிறைய கருத்து சொல்லுவாங்க. எல்லாத்தையும் கேட்டுங்க. பாவம் நீங்கள் வரட்டுங்களா? எனக்கு எப்பவுமே ஒரு போட்டி ஒருத்தர் இருக்காருன்னா பக்கத்துலேயே உட்காந்து வச்சிடுறாங்க. இயக்குனர், பாடலாசிரியர். நான் இப்போ தான் ஒரு 2 படத்தை தலை காட்டி நடிக்க ஆரம்பித்தேன். அவனும் தொடர்ந்து நடிக்க ஆரம்பிக்கிறாப்புல. எனக்கு போட்டி வேறு எங்கேயுமே இல்லை, என் கூடவே இருக்குது என்னுடைய செயலாளர். கரெக்ட் தானே? நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா வந்த உடனேயே ரவிக்குமார் சொல்லிட்டாரு, உதயகுமார்னே கொஞ்சம் எனக்கு கரெக்டாக பேசுவார், ஆனால் கொஞ்சம் ஜவ்வு இழுப்பாக இழுத்துருவார் அப்படின்னு. அவர் ரொம்ப சுருக்கமாக பேசி உட்கார்ந்துருக்கார். அவருக்கு என்னுடைய வாழ்த்து. வந்த உடனேயே எனக்கு இந்த ஷாட்டு எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. இந்த ஷாட்டு முத்துமணி மாலையில் நான் இப்படி ஒரு ஷாட் எடுத்திருப்பேன். முத்துமணி மாலை படத்தில் காப்பி அடிச்சா நீ. ஆனால் ஒவ்வொரு ஷாட்டும் அழகாக பண்ணியிருந்தேன். உண்மையிலுமே வாழ்த்து. உனக்கும் கேமராமேனுக்கு ஒரு நல்ல புரிதல் இருக்குது. நீ படத்தில் எல்லாத்தையும் விட கேமராமேனை காதலிச்சிருக்க. எப்படி? கரெக்டாக? எல்லோரும் வந்த உடனே அவர் ஹீரோயினை ரொம்ப உசுப்பேற்றி விட்டாங்க. நான் பேசலான்றது எல்லாத்தையும் செல்லுமணி பேசிட்டு போயிட்டாப்புல. மீதி ஏதாச்சும் பேசலான்னு பார்த்தா ரவிக்குமார் ஆரம்பிச்சிட்டாப்புல. எங்கப்பா விட்டு வைக்கிறீங்க? ஒரு ஹீரோயின் கிடைச்சா கடைசியாக தான் நம்ம வாழ்த்த வேண்டியிருக்கு. உனக்கு கொஞ்சம் விட்டு வைக்கணுமா? ஒரு மிக அற்புதமான ஒரு வேலை அது. நமது தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் தலைவராக நான் வந்து என்னுடைய உறுப்பினர், சிஷியன், நம்ம பிரபு சாலமனோட சிஷியன். அப்படியா? ஆமாம். பிரபு சாலமன் ஒரு மிகச்சிறந்த இயக்குனர், எங்களுடைய சங்கத்தின் பெருமை. அதை தொடர்ந்து அந்த பெருமையை நீங்கள் சங்கத்திற்கு சேர்க்க வந்திருக்கிறீர்கள். வருக வருக என வரவேற்கிறோம்.
மையலுக்கு அதான் அகநானூறு புகநானூறு நற்று இணை குறுந்தெனு குறுந்தொகைன்னு எல்லாத்துலேயும் இருந்து எடுத்துட்டேன். மையல் இல்லைன்னா மனிதமே இல்லை. ஒரு ஆண் ஒரு பெண் மீது மையல் கொள்ளவில்லை என்றால், ஒரு பெண் ஆண் மீது மையல் கொள்ளவில்லை என்றால் இனப்பெருக்கமே இருக்காது. கைத்தட்டலாம். உண்மை. இவன் பயங்கரமான ஆள். என்ன டைட்டில் வச்சுருக்கான் பாருங்க, மையல். இதுக்கு நிறைய மீனிங் எடுத்துகிட்டு போகலாம். ஒவ்வொரு அதாவது இப்போ புறநானூரில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, அகநானூரில் மையலுக்கு ஒரு வேறு விதமான ஒரு இது, திருவள்ளுவர் வேறு சொல்லுவார். இந்த மாதிரி நம்ம கவிஞர் எங்கே தம்பி விவேகா வேறு மாதிரி சொல்லுவார். விவேகா மையலுக்கு என்ன சொல்லியிருக்காருன்றது தான் பாட்டில் இருக்குது. ஆக மையல் இல்லாமல் மனிதம் இல்லை. ஸோ இந்த மையல் மிகப்பெரிய வெற்றியை மனிதத்திற்கு தரவிருக்கிறது என்பது மட்டும் தெரிகிறது. இதில் என்னென்னா ஒரு அற்புதம், அந்த இந்த திரைப்படத்தின் மீது ஒரு மையல் கொண்டு ஒரு தயாரிப்பாளர் நம்ம பனியன் கம்பெனிக்காரர் பாருங்கள், எங்கள் ஊருக்காரரு திருப்பூர்லேருந்து பனியன் கம்பெனிக்காரரு, அமெரிக்காவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறவங்க நினைக்கிறேன். 2 எக்ஸ்போர்ட்டரும் இம்போர்ட்டரும் ஜாயின் பண்ணி ஒரு படத்தை இயக்கி இருக்கிறது. அது ஒரு தனிப்பட்ட ஒரு மையல் தான். கரெக்டா? தம்பி ஹீரோ சொன்னார், ஏன்பா ரொம்ப நாள் உன்னை பார்க்கல, இந்த மாதிரி செல்வமணி சொன்ன மாதிரி. ஆனால் வந்தால் திருப்பி நான் பேர் சொல்கிற மாதிரி தான் வரணுன்ற மாதிரி ஒரு ஐடியாவோட இந்த எக்ஸ்போர்ட்டையும் இம்போர்ட்டையும் இணைத்து வைத்தது அவர் தான். இந்த எக்ஸ்போர்ட்டையும் இம்போர்ட்டையும் இணைச்சி வச்சு ஒரு கரெக்டான ஒரு கையில் கொடுத்து ஒரு அற்புதமான திரைப்படத்தை எடுக்க வைத்திருக்கிறார். உனக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா எது செஞ்சாலும் கரெக்டாக செய்யணும். கொஞ்சம் ஏமாந்தோம்னா காலி பண்ணிடுவானே. ஸோ எனக்கு இயக்குனர் சங்கத்தை பற்றி பெருமையாக சொல்லணும்னா, நம்ம ரவிக்குமாரில் மிகப்பெரிய ஒரு சக்தி நம்ம சங்கத்துக்கு. அவர் சொன்னார் இல்லையா, நம்ம 90 நாள் 80 நாள் தான் டைம் கொடுத்தாரு சௌத்ரி சார். நான் 90 நாள் கேட்டு 90 நாளுக்குள்ளே படம் பண்ணிடுவார். நான் ஒரு படம் பண்ணுறதுக்குள்ளே 2 படம் ரிலீஸ் பண்ணுவாப்பில். எனக்கு பொறாமையாக இருக்குது, எப்படா இந்த பையன் பண்ணுறான். நடுவில் வேறு அவர் படத்துக்கு நெகட்டிவ் கட் பண்ணுறதுக்கு என்னையே கூப்பிடுவா நம்ம ஒரு மேனேஜர். பாருங்கள், பக்கத்தில் உட்காருங்க பாருங்கள். இவர் எங்கப்பா உங்கள் டைரக்டர் வந்து நெகட்டிவ் சார், அவர் பிஸியாக இருக்கார். ஏன்டா நான் சும்மாவாக இருக்கேன். சேரன் பாண்டியனுக்கு நெகட்டிவ் கட் பண்ணது நான் தான். ஸோ இந்த மாதிரி நாங்கள் உறவுகளோடு உறவாக பிணைந்து யார் இது பொறாமை இல்லாமல் போட்டி இல்லாமல் ஒரு அற்புதமாக அது இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தை எவனாலையும் அசைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் எல்லோரும் ஒன்று தான். எனக்கு முன்னாடி விக்ரமன் தலைவர் இருந்தார், அதுக்கு முன்னாடி நிறைய தலைவர்கள் இருந்தார். விக்ரமன் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல தியாகி. அவர் நிறைய விஷயங்கள் நல்லா கொண்டு வந்தார். விக்ரமனோட அசிஸ்டண்ட்டு ரவிக்குமார் சார். நான் திரைப்படக் கல்லூரியில் படிக்கும்போது எனக்கு ஜூனியர் செல்வமணி. ஸோ எங்கெங்கெல்லாம் பிணைப்புகள் இருக்குது பாருங்கள். எனக்கு அசிஸ்டண்ட்டு என்னுடைய ஜூனியர் தரணி, அவருக்கு அசிஸ்டண்ட்டு இவர் பேரரசு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஆலமரம் மாதிரி. இந்த பெப்சிக்கு இந்த ஆலமரம் எப்பவுமே துணையாக இருக்கும். இந்த ஆலமரம் ஸ்ட்ராங்காக இருக்கிற வரையிலும் பெப்சியை எவனாலேயும் அசைக்க முடியாது. சொன்னாங்க நம்ம செல்வமணி ஒரு மேட்ரை சொல்லிட்டு போயிட்டாப்புல. அது கொஞ்சம் நான் ஒரு சின்ன விளக்கம் சொல்கிறேன். நமக்கு யாருமே எதிரிகள் இல்லை, எங்களுக்கு தயாரிப்பாளர்கள் தான் தெய்வம். ஒரு தயாரிப்பாளர் இல்லை என்றால் நான் பெரிய டைரக்டர், நீ பெரிய டைரக்டர், நான் பெரிய கேமராமேன், நான் பெரிய ஹீரோன்னு எவனுமே சொல்லிக்க முடியாது. ஒரு தயாரிப்பாளர் ஒரு நாள் ரிஸ்க் எடுக்கலைன்னா ஒரு ரஜினி உருவாகிருக்க முடியாது, ஒரு கமல் உருவாகிருக்க முடியாது. நம்ம சொந்த காசை போட்டு ரிஸ்க் எடுத்ததுனால அதான் சொல்கிறேன். ஆனால் தயாரிப்பாளர்களாக இருக்க வேண்டும். சும்மா வெண்ணெய் வெட்டித்தனமாக உட்காந்துட்டு வம்பு பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இன்றைக்கி எத்தனை பேர் தயாரிக்கிறார்கள் படத்தை தயாரிப்பதற்கு என்னென்ன தேவை, ஒரு தயாரிப்பாளர் என்னென்ன செய்யணும் அப்படின்றத சரியாக செய்தாவே சினிமா இண்டஸ்ட்ரி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். தயாரிப்பாளர் படம் எடுக்க வர்றாரு, முதல்ல ஒரு சரியான டெக்னீஷியனை தேர்ந்தெடுக்கணும்.
தம்பி மாதிரி ஒரு நல்ல டைரக்டரை முதல்ல தேர்ந்தெடுத்துட்டு, ஜெயமோகன் மாதிரி ஒரு நல்ல கதாசிரியர் தேர்ந்தெடுத்துட்டு ஒரு நல்ல திரைக்கதையை உருவாக்கி, இந்த கதைக்கு யார் யார் பொருத்தமானவர்கள், ஒரு நல்ல புரோட்டாகனிஸ்ட், ஆன்டகனிஸ்ட்னு சொல்லி, அதே மாதிரி நல்ல கதாநாயகியாக இந்த கதாபாத்திரங்களுக்கு யார் யார் வருவாங்கன்னா சரியான இதெல்லாம் இந்த திட்டமிடுதலுக்கு ஒரு தயாரிப்பாளர் உட்கார்ந்து இது என்ன பட்ஜெட் ஆகும், இது எவ்வளவு இது எடுத்தால் எவ்வளவுக்கு விற்க முடியும், இது எவ்வளவு நாளில் எடுத்தால் நமக்கு லாபகர், இந்த மாதிரி வேலை எதுவுமே பார்க்காத தயாரிப்பாளர்கள் வேறொரு சங்கத்தை ஆரம்பிச்சிட்ருக்காங்க. நீங்கள் உங்களை சரியாக வச்சுருந்தாவே போதும், அடுத்தவங்க யாருமே உங்களுக்கு எதிராகவோ எதிர்ப்பாகவோ யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு படத்தை எப்படி தயாரிக்கிறது, எப்படி திட்டமிடுதல், எப்படி அது வெளியே கொண்டது, எத்தனை படங்கள் கிட்டத்தட்ட 500-600 படங்கள் வெளிவராமலே இருக்கின்றன, அது வெளியே வர்றதுக்கு என்ன வழிவகை செய்யணும், எந்த ஒரு தயாரிப்பாளருக்கும் நஷ்டம் வராமல் ஒரு திரைப்படத்தை எப்படி நம்ம ரிலீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகளை பண்ணணும். உங்கள் தயாரிப்பாளர்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது, அது எல்லாத்தையும் தூக்கி ஓரத்தில் வச்சுட்டு 1 கோடி ரூபா ஒரு படத்துக்கு செலவானா அதில் 3 லட்சம் ரூபா தான் பெப்சி தொழிலாளர்களுக்கு சம்பளமாக போகுது. கான்ட்ராக்ட் இல்லாமல் வேலை செய்கிற பெப்சி தொழிலாளர்கள் வெறும் 3 லட்சம் ரூபா. அந்த 3 லட்சம் ரூபாய்க்கு சம்பளம் வாங்குறவங்க கூட போராடிக்கிட்டு நீ 30 லட்சம் ரூபாயை எங்கேயோ இழக்கிற, அதை சரி பண்ணாத விட்டுட்டு தேவையில்லாமல் இந்த போராட்டங்கள், இந்த மாதிரி பிரச்சனைகள் இதுதான் நடந்துகிட்ருக்கு. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்லியிருக்கிறேன், தயாரிப்பாளர் திறம்பட தயாரிப்பு வேலையில் மட்டுமே ஈடுபட்டால் தொழிலாளர்கள் உங்களுக்கு எப்போதும் கூட இருப்பார்கள். இதுதான். ஸோ இது எல்லாமே ஒருங்கிணைந்து நடந்திருக்கிறது இந்த படத்தை பொறுத்தவரையிலும். பாடலாசிரியர் பற்றி தம்பி சொன்னார், சில பேர் பாடலை அழகுபடுத்துகிறாங்க, சில பேர் இன்னொரு வார்த்தை சொல்லிங்க நல்லா இருந்தது, என்னது, உருக்குலைக்கிறாங்க. இப்போ வர்ற பாட்டெல்லாமே பெரும்பாலும் பாட்டு நம்ம திருப்பி பாடவே முடியாத மாதிரி எல்லாத்தையுமே உருக்குலைச்சிடறாங்க போல இருக்குல்ல. அது கருக்கலைப்பா. இப்போது வருகிற பாடல்கள் உருக்குலைப்பு மட்டுமில்லை, கருக்கலைப்பு மாதிரி இருக்கிறது. பாடலாசிரியர் சொல்கிறாரு, இப்போ நம்ம சொன்னால் தப்பாக போயிடும், இவர் பழைய ஆளுன்றாங்க. என்னை விட சீனியருங்க பாருங்கள், ரவிக்குமார், செல்வமணி எல்லாம் சீனியர்கள்லாம், பா நீ தான்ப்பா சீனியர் இல்லை. ரவிக்குமாருக்கு பாருங்கள், ஒரு ரொம்ப ராசியான இயக்குனர், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரவிக்குமாரை. ஏன்னா எப்பவுமே நான் எங்கே இருந்தாலும் சரி, ரவிக்குமார் இல்லை ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ரவிக்குமார் எங்கேயாவது நமக்கு ஒரு இன்விடேஷனாக நான் போயிடுவேன். நான் ரவிக்குமார் வீட்டோடவும் சரி, எந்த விஷயத்துக்கும் எனக்கு அழைப்பு வந்தால் போயிடுவேன். சில டைமில் தெரிஞ்சால் கூட போயிடுறது. அவனுக்கே சந்தேகம் நான் கூப்பிட்டேன் நான் கூப்பிடலையான்னு. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு ரவியை பிடிக்கும். ஏன்னா இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரம் நின்னார், ஒரு சௌந்தரியம் இப்படி போட்டு தையில் தாளம் போட்டு அந்த டியூனை இன்றைக்கி வரையில் ஞாபகம் வச்சுருக்காப்புலன்னு பண்ணால் எவ்வளோ அறிவாளி, யோசனை பண்ணி பாருங்க. அவரை இசையமைப்பாளராக்கி பக்கத்தில் உட்காந்து ஸ்டண்ட் பண்ண வந்தவனை ஸ்டண்ட் மாஸ்டர் ஆக்கி, இப்போ ரோடில் திரிஞ்சிட்டு இருந்த ஒரு ஆளை கூப்பிட்டு மேனேஜர் ஆக்கி, அவன் தொல்லை தாங்க முடியல, இன்றைக்கி அவனும் நம்மளுக்கு எதிராக நடிச்சிட்ருக்கிறாப்புல. நம்மளை நடிக்க போகிற இடத்துல எல்லாம் அண்ணே அந்த கேரக்டர் இப்போ நான் பண்ணுறேன் என்னன்றாரு. எங்கே போத்தாலும் உங்கள் ஆளுங்க எனக்கு ரொம்ப இம்சை பண்ணுறானுங்கப்பா. ஸோ எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். ஒரு குடும்பத்தை எப்படி உருவாக்கியிருக்காரு ரவிக்குமார். ஸோ ஐ ஆல்வேஸ் அடோர் ரவிக்குமார். உண்மையிலே ஒவ்வொரு இயக்குனரும் ரவிக்குமார் மாதிரி இருக்கணும், எல்லாத்தையும் அரவணைத்து அடுத்த கட்டத்துக்கு பாரு. இன்றைக்கி அவர் அறிமுகப்படுத்தின ஒரு இசையமைப்பாளருடைய மகன் இசை வெளியீட்டு விழாவுக்கு அவர் உட்காருக்கும்போது அவர் எவ்வளோ ஒரு பெருமிதத்தோடு, இன்னைக்கு இல்லைன்னா வந்த இடத்துல 5 நிமிஷம் உட்கார மாட்டாப்புல, அடுத்தவன் பேசக்குள்ள நான் கிளம்புறேன்ட்டு ஓடிடுவாப்புல. பாருங்க, தானாடவில்லை என்றாலும் சதையாடுது. அதுதான்
நம்ம கூட பிறப்பு யாரும் இல்லை நம்ம கூட பிறக்காமல் இருந்தால் கூட, நம்ம பெற்றவங்களோ வளர்த்தவங்களோ இல்லாமல் இருந்தால் கூட, நம்ம உருவாக்குனவங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு தந்தை மாதிரி இருந்து நம்ம கூட இருக்கணுன்ற உணர்வோடு அமர்ந்திருக்கிற ஒரு கே.எஸ். ரவிக்குமார் உண்மையில் ஒரு பலத்த கரகோஷத்தோடு நன்றி சொல். படத்தில் 3 ஸ்பாட் 4 பாட்டும் பார்த்தேன். அவர் சொன்ன மாதிரி தம்பி ஒரே வார்த்தையில் சொன்னேன், அந்த மண் சார்ந்த படங்கள் இல்லை. நான் ஏற்கனவே ஒரு ஒரு பாடல் வெளியீட்டு விழாவில் இதை சொன்னேன். மண் சார்ந்த இல்லை. அப்போ இப்போல்லாம் ஹீரோக்கள் பெரிய பெரிய ராக்கெட் லான்ச்சரை கையில் வச்சுட்டு அலைய ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கண்ணிலேயே பார்க்காத விதவிதமான கன்னுக ஆயுதங்கள் அது எங்கேயாச்சும் பார்த்துருக்கோம்? கோடம்பாக்கத்து பக்கம் பார்த்துருக்கீங்களா? தமிழ்நாட்டில் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் பார்க்கணுன்னா இன்றைக்கி நம்ம பெரிய ஹீரோக்கள் படத்தையெல்லாம் பார்த்தா போதும். நம்ம கண்ணிலேயே பார்த்ததில்லை. அதையெல்லாம் வச்சுட்டு சுட்டுட்ருக்குறாங்களே. அவங்க நடித்து மிகப்பெரிய பட்டங்களோடு புகழ்பெற்ற ஒரு இடத்துக்கு வருவதற்கு காரணமான படங்களை பாருங்கள். ஒரு மகேந்திரன் படம், ஒரு பாலு மகேந்திரா படம், ஒரு பாலச்சந்தர் அவருடைய படம். இந்த மிகச்சிறந்த இயக்குனர்களுடைய படத்தில் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ அந்த மாதிரி நல்ல இயக்குனர் கிடைக்கலையோ என்னவோ தெரியல, ராக்கெட் லான்ச்சரோடு அலைய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இல்லாமல் வாங்க, நம்ம ஊர் நம்ம மண் இதயங்கள் கொண்டாடும் ஒரு இயற்கையான கதைக்களத்திற்கு போவோம் என்று அழைத்து செல்லுகிற ஒரு மையலில் இந்த இயக்குனர் உருவாக்கி இருக்கிற இந்த திரைப்படம் தான் மையல் என்பது உறுதியாக தெரிகிறது. அதை பார்த்த ஒவ்வொரு ஷாட்டும் சொன்ன மாதிரி நல்ல ஒளிப்பதிவு, அந்த கேமரா மூமெண்ட்ஸ் பர்டிகுலர். பொதுவாக எனக்கு ஒரு கெட்ட பேர் உண்டு, இந்த ஆள் போகும்போதே ட்ராக் அண்ட் ட்ராலி ரவுண்ட் ட்ராலியோடு தான் போவான் போல் இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன எந்த ஷாட்டுமே நான் பெரும்பாலும் ஸ்டாட்டிக் ஷாட் எடுக்க மாட்டேன். படத்தில் மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஏதாச்சும் கேட்டாங்க, நம்ம மூவி தான் ஏன் எடுக்கிறோம், ட்ராமாவாக எடுக்கிறோன்னு சொல்லிகிட்ருப்பேன். ஆக அந்த ஃபீல் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்கேயோ ஒரு தம்பி என்னை கூட ஃபாலோ பண்ணியிருக்கான்ட்டு. ஆகவே நான் என்னை இதில் ஐடென்டிஃபை பண்ணேன். உன் படம் பார்க்கும்போது அங்கங்கே என் படம் பார்க்குற ஒரு திருப்தி இருந்தது. அந்த திருப்தி கொடுத்த உனக்கு இறைவன் எல்லா வெற்றியையும் தர வேண்டும். இந்த நல்ல உன் மீது நம்பிக்கை வைத்து இந்த படத்தை தயாரித்திருக்கும் தயாரிப்பாளர்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய பெயரையும் புகழையும் நல்ல போட்ட காசையும் திருப்பி வாங்கி தர வேண்டும். விவேகா மற்றும் தம்பி அவர் அவங்க எழுத்து ரொம்ப 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 சிறப்பாக இருந்தது, இதமாக இருந்தது மனசுக்கு. இந்த இசையோட கலந்து நல்ல ஃபீஸ்ட் கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கி ஒரு மெலடி சாங் கேட்குறதுன்றது ரொம்ப தவம் இருக்க வேண்டியதாக இருக்குது. அதில் இது எல்லாமே மெலடியாக இருக்குது. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஹீரோயினுக்கு வந்துடுறேன், சொல்லாமல் போகக்கூடாது. நல்ல சிரிப்பு, படத்தை விட இப்போ நல்லா சிரிக்குது பாருங்கள். இந்த வெற்றியின் சிரிப்பு இப்போ அப்படியே இருங்க. செல்வமணி சொன்ன மாதிரி மிகச்சிறந்த படங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. ஒரு நல்ல எதிர்காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது. என்னை தொடர்ந்து வரும் எனது தம்பி பேரரசு அவர்கள் இன்னும் உங்களை பற்றி அதிகம் புகழவிருக்கிறார். இந்த திரைப்படத்திலே பங்கேற்ற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், அனைத்து நடிகர் நடிகைகளுக்கும், சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் கூட பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. அவங்க எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அடுத்தபடியாக கர்னல் PL தேனப்பா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். நிறைய பேர் உங்களை பாராட்டி நிறைய விஷயங்கள் பேசிட்டாங்க சார். இந்த படத்தினுடைய அனுபவம் ஒரு சில வார்த்தைகளில் நீங்களும் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம், ப்ளீஸ். ஓகே, வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட மாலை வணக்கம், காலை வணக்கம். ஐ திங்க் மாலை ஆயிருந்து நினைக்கிறேன் முடிகிறதுக்கு. இப்போ இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, நடிக்கிறதுக்காக போனேன். போய் இப்போ ப்ரொடியூசரும் இந்த படத்தோட ஹீரோவும் பிரதர் மாதிரி ஆகிட்டாங்க. அதனால் இந்த படத்துக்கு ஃபுல்லாக என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி கொடுத்துக்கிருந்துருக்கேன்.
அப்புறம் இந்த படத்தில் டைரக்டர் வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டான டைரக்டர் ஏழுமலை. நிச்சயமாக அவருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த படம் பெரிய வெற்றி அடையும், அதில் எந்த நம்பிக்கையும் இல்லை. நல்ல நம்பிக்கை இருக்குது, இல்லை குழப்பமாக இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ செல்வமணி சார் சொன்னார் பெப்சி வந்து இன்னொன்று ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ஏதோ சீட்டு கம்பெனி ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. டெஃபரெண்ட்டாக பெப்சி எல்லாம் உடைக்கலாம் முடியாது. நான் தொடைய தட்டி சொல்கிறேன், நான் பெப்சி மெம்பர் தான். இன்றைக்கி ப்ரொடியூசராக இருந்தாலும் நான் பெப்சி மெம்பர் தான், இல்லை நோ டவுட்டு. அது வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் தைரியமாக ஒரு இடத்துல நிற்கிறோன்னா அது பெப்சியோட லைட் மேனும் அந்த டெக்னீஷியனால தான். ஏன்னா இன்றைக்கி இருக்க புது ஆளுகளை வச்சு போனோம்னா மண்டையில் போட்டு நம்ம கொண்டுருவாங்க. எதை நம்பி நம்ம போகிறதோ 5000 ரூபாய்க்கு யூனியன் கார்டு கொடுக்குறாங்களாம். என்ன தப்பாக இருக்குது இது? வந்து ரொம்ப கண்டிக்க வேண்டியது, நிச்சயமாக இல்லாட்டி பேசி தீர்க்க வேண்டியது என்று சொல்கிறேன். அதனால் இப்போ நேரத்தை கருதி நான் சீக்கிரமாக பேசி நிறுத்திக்கிறேன். இந்த படம் நல்லபடியாக வெற்றி அடையணும் என்று எல்லாமே இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்புறம் எங்களை திட்டுவாங்க அவங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பார்ட்டாக இருந்ததுனால. என் தமிழ் வந்து மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கும், ஆனால் எல்லோரும் அதுக்கு மன்னிப்பு இப்போ கேட்குறேன். இந்த டைரக்டர் நம்ம ஏழுமலை சார், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன கூப்பிட்றதுக்கானால, என்ன இந்த பார்ட் ஆக்கிறதுனால, என்ன நாயகி ஆக்கிறதுனால, இது ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் தான் தமிழில். எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால எல்லாருக்குமே வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். இவங்க என்ன பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் இருக்கிற ஆர்வம் மாதிரியே மேலில் இருக்கிற ஜாம்பவான்களும் வந்து ஆர்வமாக இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. சார், ஒரு சில வார்த்தைகள் சார். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய KS ரவிக்குமார் சார் தலைமையில் தான் அந்த விழா நடந்து கொண்டு இருக்கிறது. பெரும்பாலும் இயக்குனர் வந்து உதவி இயக்குனருக்கு குருவாக இருப்பாங்க. ஆனால் KS ரவிக்குமார் பார்த்தா அப்படி இல்லை. அவர் மியூசிக் டைரக்டருக்கு குருவாக இருந்திருக்காரு, ஃபைட் மாஸ்டருக்கு குருவாக இருந்திருக்கிறாரு. எங்கள் மேனேஜர் ஒரு காலத்தில் இந்த தேனப்பன் மேனேஜருக்கு அவர் குருநாதராக இருந்திருக்கிறாரு. இப்போ நிறைய சேரன் உட்பட நிறைய உதவி இயக்குனருக்கு குருநாதராக இருந்திருக்கிறாரு. அவருக்கும் எனக்கும் கூட சம்மந்தம் இருக்குது. இயக்குனராக அவருக்கு தாய் வீடு வந்து சூப்பர் ரூட் ஃபிலிம்ஸ், எனக்கும் சூப்பர் ரூட்டு தான். ஆமாம், திருப்பாச்சி வந்து சவுதி சாதான் ப்ரொடியூசர். பல ஒற்றுமை எங்களுக்கு இருக்குது. ரவிக்குமார் சார் பற்றி சொல்லணும்னா சில விஷயங்களை, சில உண்மைகளை சில சபையில் சொல்லித்தான் ஆகணும். நம்ம இப்போ சொல்கிறோம், ஒரு காலத்தில் சினிமா எப்படி இருந்துச்சு தெரியுமா, 80ஸ்லாம் பொற்காலம் அப்படின்னு இது லாங் ஏகோன்னு சொல்லிட்டு பேசிக்கிருக்கோம். அதே மாதிரி 10 வருஷம் கழித்து KS ரவிக்குமார் மாதிரி இயக்குனரை பற்றி பேசுகிற காலம் இன்றைக்கே பேசிக்கிருக்கோம் வரும். ஏன்னா அவங்க காலம் பொற்காலம். ஏன்னா KS ரவிக்குமார் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் ஸ்பாட்லையும் சரி எல்லா விஷயத்துலையும் சரி வேறு இயக்குனராக மட்டும் இருந்ததில்லை. அவர் அந்த படத்தில் ப்ரொடியூசருக்கு இருக்க அக்கறை விட பல மடங்கு அவருக்கு அந்த படத்தில் அக்கறை இருக்கும். அவ்வளோ உழைப்பு விட்டுவார். ப்ரொடியூசர் இயக்குனர்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, KS ரவிக்குமார் சார், P. வாசு சார், எங்கள் குருநாதர் ராமநாராயணன் சார், S. சந்திரசேகர், உதயகுமார் சார், இப்படி பல பேர் இருப்பாங்க. இவங்கள மாதிரி இயக்குனர்கள் அதிகமாக இருந்தால் தான் இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். முதல்ல ப்ரொடியூசர் நேசிக்கணும். நிறைய நல்லா சொன்னார் உதயகுமார் சார். ப்ரொடியூசர் இல்லாமல் யாரும் இல்லை. மியூசிக் இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும், டான்ஸ் மாஸ்டராக இருக்கட்டும், எல்லா டெக்னீஷியன் இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரே முதலாளி ப்ரொடியூசர் தான். ஆனால் முதலாளியாக இருக்கணும். பணம் கொடுக்குறது மட்டும் இல்லை, எல்லா வகையிலும் ஒரு முதலாளியாக இருக்கணும். அது மாதிரி உங்கள் காலம்லாம் பொற்காலம் சார். உண்மையிலேயே நம்ம கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் கற்றுக்கிறத விட முதல்ல வீண் செலவில் எப்படி குறைச்சிக்கணும், அது உங்களை மாதிரி இயக்கிட்டு தான் தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று சொன்னீங்க, 3 மாதத்தில்
சவுதி சார் படத்தை பிடிச்சி முடிச்சு கொடுக்க சொன்னார்ன்ட்டு எனக்கு இதே மாதிரி ஒன்று வந்துச்சு. திருப்பதி அவங்க ஃபஸ்ட்டு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் 14 தான் தமிழ் புத்தாண்டு நினைக்கிறேன். நான் ஷூட்டிங் ஆரம்பித்தது ஜனவரி 5. ஜனவரி 5 ஷூட்டிங் ஆரம்பித்து மார்ச் எண்டுக்குள்ளே ஃபஸ்ட் ஹாஃப் கொடுத்துட்டேன். அஜித் சார் ஹீரோ. இல்லை உங்களை மாதிரி இயக்குனரை கற்றுட்ட விஷயந்தான். நமக்கு உண்மையிலே ஈடுபாடோடு பிளான் பண்ணி பண்ணால் எல்லாம் வரும். அதுக்கெல்லாம் எல்லோரும் நீங்கள் முன்னோடியாக இருந்தீங்க. தேனப்பன் சார், அவர் இது ஒரு வேலை சொல்லுவாங்களே முழுசாக சந்தமியாக மாறிட்டாங்கன்ட்டு, அந்த மாதிரி ஒரு முழுசாக ஒரு நடிகராக மாறிட்டார் அவர். எல்லாமே எல்லா வகையிலுமே பந்தா கேசரிமார் சார், நீங்கள் சொன்னது உண்மை தான். ஹீரோனிக்கு தேடினார் பற்றிங்களா, அங்கேயே முழு நடிகர் ஆகிட்டார் அவர். நான் நினச்சேன் ஒரு முழு நடிகர் ஆகிட்டார், அந்த தயாரிப்பாளர் சிந்தனைலாம் போச்சு, முழுக்க முழுக்க நடிகராக தான் இருக்கான்னு நினச்சேன். ஆனால் கரெக்டாக இன்றைக்கி இண்டஸ்ட்ரிக்கு தகுந்த விஷயத்தை அன்றைக்கி சொல்லியிருக்காரு. நன்றி சார், தேவைப்படும் சார். உழைப்பாளருக்கு சப்போர்ட்டாக வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. மையல் மையல்னா மோகம் தான் கரெக்டாக அர்த்தம் கவிஞரே. ஈர்ப்பு மோகம். ஆமாம், தமிழ்நாட்டிலேயே தமிழ் மக்களுக்கு எல்லாத்தையும் விட ஒரு மையல் அப்படின்னா சினிமா தான். சினிமா மேலே எல்லாருக்குமே அந்த மோகம், அந்த மையல் இருக்குது. அந்த மையல் இருந்தனால தான் ஒரு எம்ஜி ராமச்சந்திரன் புரட்சி தலைமை அவர்கள் முதலமைச்சராக முடிஞ்சது. சினிமா மீது மக்களுக்கு மையல் இருந்தால்தான் ஜெயலலிதா அம்மா அவர்கள் முதலமைச்சராக ஆக முடிஞ்சது. அதே மாதிரி டாக்டர் கலைஞர், அறிஞர் அண்ணா, எல்லாருமே சினிமா மீது மக்களுக்கு உள்ள மையலை பயன்படுத்தி கொண்டார்கள். சினிமாங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு சக்தி. அது இன்றைக்கும் அது இருக்குது. அந்த மையலில் பல வகை இருக்குது. சிலருக்கு ஒரு நடிகரோட நடிப்பு மேலே மையல் இருக்கும், சிலருக்கு நடிகர் மேலேயே மையல் இருக்கும். நடிகர் சிவாஜி கணேசன், அவர் நடிப்பு மீது மக்களுக்கு மையல். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீது மக்களுக்கு மையல், அவரையும் பிடிக்கும் அவருக்கு. அது மாதிரி இது பல வகை. இன்றைக்கி நிறைய உச்ச நட்சத்திரங்கள் மிகப்பெரிய சிம்மாசனில் உட்காந்துருக்காங்க, போல் உச்சியில் உட்காந்துருக்காங்க. எங்கள் தலைவர் உதயகுமார் சொன்ன மாதிரி இதுக்கு எல்லாருக்குமே தயாரிப்பாளர் காரணம். அதே சமயம் அவரை ஷூட்டிங் ஸ்பாட்டில் கொண்டு வந்து வர டிரைவர், மேக்கப் மேன், காஸ்டியூமர், அன்றைக்கி ஃபைட்னா ஃபைட் மாஸ்டர், ஃபைட்டர்ஸு, டூப்பு, நடனம்னா நடன இயக்குனர், கூட ஆட டான்சர்ஸு, லைட்மேன், கேமராமேன், எல்லாத்துக்கும் மொத்தமாக இருக்க இயக்குனர், எல்லாருமே அவங்களுடைய உச்சமாக வர்றதுக்கு இன்றைக்கி மிகப்பெரிய புகழ் இருக்குது காரணம். இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு பிரச்சனைங்கும்போது அவங்களும் இந்த அக்கறை காட்டணும். ஏன்னா ஒரு உழைப்பாளியாக, ஒரு தொழிலாளியாக எங்களுடைய வேண்டுகோள் அது. சினிமாவில் பிரச்சனைங்கும்போது எல்லோரும் அங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டுக்கூடாது, நாளைக்கு எல்லாத்தையும் பாதிக்கும். உதயகுமார் சார் எல்லோரும் சொன்னாங்க, புரட்சித் தலைவர் எல்லாம் விரிவாக பேசிட்டார். சார் ஒரு சுருக்கமாக ஒரே ஒரு விஷயந்தான். ஒரு விஷயம் துவக்கப்படுதுன்னா அது நல்ல நோக்கமாக இருக்கணும், நல்ல எண்ணத்தோடு துவக்கப்படணும். இன்னொருத்தனை அழிக்கணும்னு நினச்சி கெட்ட எண்ணத்தில் ஒன்று உருவாக்கினா நமக்கு தான் அந்த அறிவு வரும். எதுவுமே சார், பெப்சி அமைப்புங்கிறது தொழிலாளர் நலன் கருதி, தொழிலாளருக்கு பிரச்சனைனா சப்போர்ட்டாக நிற்கும்.
டெக்னீஷியனுக்கு ஒரு சம்பள பிரச்சனையாக சம்பளத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு முனைப்பாக இருக்கும். பெப்சிங்கிறது உழைப்பாளிகளுக்கு தொழிலாளர்களுக்கு முழுக்க 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 சப்போர்ட்டாக அது நலன் கருதி இருக்கிற ஒரு அமைப்பு. ஆனால் இப்போ அதுக்கு எது ஒன்று அமைக்கும்போது அது நலன் கருதி ஆரம்பிக்கிறீங்களா? தொழிலாளர்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும்னு அமைக்கிறீங்களா? தொழிலாளர் நம்ம பக்குவம் இருக்கணும்னு ஆரம்பிக்கிறீங்களா? இல்லை, பெப்சி அழிக்கணும்னு ஆரம்பிக்கிறீங்க. என்ன தப்பான எண்ணமாக இருக்குல்ல, கெட்ட எண்ணத்தில் இருக்குல்ல. நீங்கள் உண்மையிலேயே உழைப்பாளருக்காக ஆரம்பிச்சிங்கன்னா நாங்கள் கூட வரோம். நாங்கள் வரோம் இன்றைக்கி. சத்தியமாக சொல்லுங்கள், நாங்கள் உண்மையிலேயே உழைப்பாளருக்காக தொழிலாளருக்காக சும்மா டெக்னீஷியனுக்காக அவங்க வறுமையிலேருந்து காப்பாற்றுங்கிறதுக்காக நாங்கள் முழுக்க அந்த நன்மைக்காக தான் நாங்கள் ஆரம்பிக்கிறோம்னா இந்த மேடையிலேருந்தே உதயகுமார் சார், கேஎஸ் ரவிக்குமார் சார் எல்லோரும் நாங்கள் வரோம். இப்போது ஒன்று தான் சிட்ட கொஸ்டின். இப்போது பெப்சி தொழிலாளர்கள் இருக்காங்க. இயக்குனராக இருக்கலாம், அசிஸ்டண்ட்டாக இருக்கலாம், அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருக்கலாம், காஸ்டியூமராக இருக்கலாம், யாராக இருக்கட்டும். அவங்களுக்கு ஒரு பிடிச்சிற சம்பளம் கொடுக்காம ஏமாத்துறாரு அப்படின்னா அந்த சம்பளத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு பெப்சி உறுதுணையாக இருக்கும். அந்த பிடிச்சிட்டு வந்து வாங்கி கொடுக்கும். தயாரிப்பாளர்களே ஒரு தொழிலாளர் சங்கத்தை ஆரம்பித்தா அங்கே இருக்க தொழிலாளர்களுக்கு சம்பள பிரச்சனைனா யார்கிட்ட வாங்குவார்? உங்கள் சங்கம் உங்கள்கிட்ட போகிற கூட நீங்கள் எப்படி வாங்கி கொடுப்பீங்க? அங்கே சேர்றவங்க யோசிக்கணும். நான் சொல்கிறேன், அங்கே சேர்றவங்க இதை யோசிக்கணும். நல்ல மையல் நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டு மக்களே சினிமா மீது மோகமாக இருக்குது. அந்த மோகன சினிமா வளர்த்துருக்கு. இன்றைக்கி சினிமாவில் உள்ளவங்க கொஞ்சம் நமக்குள்ள ஒற்றுமை இருக்கணும். பதவிங்கிறது இன்றைக்கி வந்து பெப்சி தலைவர் செல்லுமணி சார், தலைவர் பதவி நாளைக்கு இன்னொருத்தர் வரலாம். இன்னைக்கு ஏகேஎஸ் தலைவர் சங்கத்தில் உதயகுமார் சார் இருக்கார், நாங்கள் இருக்கோம். நாங்களே சங்கம் இல்லை, இன்றைக்கு பதவியில் இருக்கோம், அவ்வளோதான். நாளைக்கு இன்னொருத்தர் வருவாங்க. இது வந்து பதவியில் இருக்கிற அந்த போட்டி, அந்த ஈகோவில் சங்கத்தை அழிச்சிடக்கூடாது. அதுதான் எங்களோட வேண்டுகோள். மேல் படத்துக்கு வந்துடுவோம். கதாநாயகி இப்போ மைனா பார்த்தோம். மைனா பார்க்கும்போது அந்த இது தெரிஞ்சுது, கொஞ்சம் அந்த சில இதெல்லாம் சாயல் தெரிஞ்சுது. நான் சொன்ன அந்த மயில் சொன்னேன்ல, மைனாவில் வந்து கதாநாயகன் விதார்த்தா இருக்கலாம், ஆனால் உண்மையான கதாநாயகங்கிறது சேது தான். சேது சார், உங்களுக்கு அதில் சரியான ஜோடி அமையலை, ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சிட்டிய பா. ஆனால் இது சரியான ஜோடி அமைஞ்சிச்சு உங்களுக்கு. ஆமாம், அந்த ஜோடி சிரிக்கவே மாட்டாது, சிடுன்னே இருக்கான், டார்ச்சர். இப்போ கரெக்டாக இதனால் பொறுமையாக இருந்ததுக்கு அடுத்து நல்ல ஜோடி உங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் எனக்குன்னா மைனாவில் இருக்கும்போது சேதுவுக்கும் ஏற்கனவே 7 மணிக்குமே அமலாப்பால் மேலே ஒரு மையல் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஒரு மோகம் இருந்திருக்கு. 2 முடிவு வந்துட்டாங்க, அமலாப்பால் மாதிரியே ஒரு ஹீரோனை பிடிக்கணும்ட்டு. தேடி பிடிச்சி உண்மையிலே பல க்ளோஸ்அப்பு அவங்க சிரிப்பெல்லாம் பார்க்கும்போது அப்படியே அமலாப்பால் பார்க்குற மாதிரி இருக்குது. அதனால் உங்களுக்கும் இயக்குனருக்கும் அமலாப்பாலம் உள்ள ஒரு மையலில் அது மாதிரி ஹீரோனை தேடி பிடிச்சிருக்கீங்க. மைனாவில் இன்ஸ்பெக்டரை பார்த்தோம், ஆனால் ஒரு 5-6 வருஷம் இருக்குமா படம் வந்து. ஆனால் அதோட இளமையாக இருக்கீங்க நீங்கள், புரியல எனக்கு. அது அண்ணன் அப்போ இன்ஸ்பெக்டர் பார்த்தோம். இப்போ 5 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ஒரு அப்பா கேர் பண்ணுற மாதிரி தான் ஆகும். தியான பொண்ணு மாதிரி அப்பா கேரக்டரு, நம்ம உதயகுமார் சார் மாதிரி பெரியப்பா கேரக்டரு, இது மாதிரி பண்ணணும். ஆனால் பரவாயில்ல, இன்னும் இளமை அப்படியே உதயகுமார் சார் பார்க்குறாரு. உனக்கு 40 வைக்கிறேன் அடுத்த ஃபங்க்ஷனில்ங்கிறாரு. நான் அப்பா பண்ணிட்டேன், பிரச்சனை இல்லை. அது இளமை அப்படியே இருக்கு சார். நீங்கள் அதில் இன்ஸ்பெக்டர் நடித்த கூட இப்போ ஹீரோவுக்கு கரெக்டாக அம்சமாக இருக்கீங்க. அப்புறம் இந்த விழா நாயகன் அமர்கீத், சவுந்தர் சாரோட மகன். நாங்கள் இந்த வகையில் நாங்கள் இந்த சினிமா பொறுத்த வரைக்கும், கலைத்துறை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வாரிசை வர இருப்போம். ஏன்னா சினிமாத்தில் வாரிசு தான் வரணும், என்ன அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு இயக்குனர் பையன் இயக்குனராக வரணும், மியூசிக் பையன் மியூசிக் வரணும், தயாரிப்பாளர் பையன் தயாரிப்பாளர் வரணும். கலைத்துறையில் வாரிசுங்கிறது வரவேற்கணும், நாங்கள் வரவேற்கிறோம். என்ன உட்காருங்க. சவுந்தர் சார் ரொம்ப 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 நண்பர்.
ரொம்ப எளிமையானவர். ஆமாம், ஒவ்வொரு தகப்பனுக்கும் சொல்கிறேன், இயக்குனராக இருக்கட்டும், இப்படி நடிகராக இருக்கட்டும், தயாரிப்பாளராக இருக்கட்டும், அவங்க ஜெயிச்சதை விட, தான் போல் நினச்சதை விட, தான் எவ்வளோ வெற்றி அடைந்தால் கூட அவங்களுக்கு சந்தோஷம் இருக்காது. ஆனால் அவங்க பையனோட வெற்றிக்காக காத்திருப்பாங்க. தன் பையன் வெற்றி தான் அவங்களுக்கு ஒரு முழுமையான வெற்றியை தரும். தன்னோட வெற்றியை தவிர அதை விட பல மடங்கு அவங்களுக்கு அதான் தரும். கண்டிப்பாக உங்கள் மூலிமா உங்கள் அப்பாவுக்கு இன்னும் உங்களுக்கு சார் இன்னும் பெருமைப்படுவீங்க சார் நீங்கள். ஆமாம் சவுந்தரி. அப்புறம் இந்த கவிஞர்கள் நம்ம விவேகா சொல்லவே தேவையில்லை, கவி கொட்டி தீத்துருவார் இப்படியே. அப்புறம் ஏகாதசி அதில் ஒரு நல்லா இருந்துச்சு சார். அந்த உன் கைரேகைப்பட்ட வரட்டி நல்லா இருந்தது. 3 படமே சூப்பர். மைனாங்கிறேன், அது மைண்ட் வரைஞ்சி வச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம், எல்லாம் சொன்ன மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படம் மையல் ஒரு கிராமிய மனத்தோட, இசையும் சரி எல்லாம் சரி, ரொம்ப ஒரு காதுக்கும் கண்ணுக்கும் இதயத்துக்கும் எல்லாத்துக்குமே இதமாக இருந்தது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். இந்த வெற்றியை தொடர்ந்து தயாரிப்புகளை தொடர்ந்து திரைப்படத்தை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு இருக்க வேண்டும். நிறைய கலைஞர்களுக்கு வேலை கொடுங்க. நன்றி, வணக்கம். இயக்குனர் ஏழுமலை அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இந்த அழகான மேடையை அமைத்து தந்த இந்த பிரபஞ்சத்திற்கு என் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த மையல் உருவானதற்கு முதற் காரணம் சேது சார். எல்லா நன்மையும் இறைவனுக்கு என்பது போல இந்த புகழ் எல்லாம் மையலின் புகழ் அனைத்தும் என் படத்தின் நாயகன் சேது சாருக்கே சேரும். அடுத்தபடியாக கொங்கு தமிழில் பேசுவார். ஏனுங்க ஏழுமலை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பார் வேணுகோபால் சார். கான்ட்ராஸ்டாக இருப்பாங்க, மிஸ்டர் ஏழுமலை அப்படின்வாங்க. ஸோ இந்த ரெண்டு பேர் இந்த ஒரு ஜோனில் இருப்பாங்க, இந்த ஒரு ஜோனில் இருப்பாங்க. இவங்க 2 பேரையும் அரவணைச்சு இந்த படத்தை முடித்த இறைவன் தான் சொல்லலாம். ஸோ அவங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் வந்து இன்றைக்கி இந்த அவுட்புட்டை கொடுத்துருக்கேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ மேம். மேலும் அகவன் படத்தை உருவாக்கின ப்ரொடியூசர் வந்திருக்காங்க, அவருக்கும் தேங்க்ஸ் சார். இன்னும் அடுத்து படம் பண்ணலான்னு பேச்சுவார்த்தையில் இருக்கிற ப்ரொடியூசரும் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் நன்றி. மேலும் என் குடும்பம் என்று சொல்லக்கூடிய இயக்குனர் சங்கத்திலிருந்து வெகு நேரம் காத்திருந்து பொறுமையாக வாழ்த்தி அமர்ந்திருக்கும் முன்னோடி இயக்குனர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஷோ ஆரம்பிக்கிறாங்கன்றதால பேர் சொல்ல சார், மன்னிச்சிருங்க. மேலும் சௌந்தர்யன் சார் பாட்டு விஷுவல் பார்த்த உடனே கட்டிப்பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தாரு. எனக்கு முத்து படத்தோட அந்த உம்மா ஞாபகம் தான் வந்துச்சு. இருக்கணிச்சு ஒரு உம்மா கொடுக்கும்ன்ற மாதிரி விஷுவல் ஸ்டுடியோவில் போயிட்டுருக்கு. ரீ ரெக்கார்டிங் டைமில் பார்த்த உடனே டப்புன்னு ஒரு முத்தம். எங்கே இருந்து தெரியல, இருட்டில் யார் ரூமுக்குள்ளே அப்படின்னு பார்த்தா சாரு. ஸோ சேரன் பாண்டியன் சாங்லாம் இப்போவும் ஊர் சைடில் ஓடிட்டு இருக்கும். சம்பாநாத்தெல்லாம் நான் மிகப்பெரிய எத்தனை டைம் கேட்டேன்னு எனக்கே தெரியாது. ஏதாவது ஒரு சாங் வேணும்னா நான் சம்பாநாத்தை ரெஃபரன்ஸ் மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இது மாதிரி ஒரு டியூன் வேணும், தத்தகாரம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருப்பேன். சேரன் பாண்டியன் சாங் எல்லாமே பிரமாதம். ஸோ அந்த வரிசையில் அவர் சாரோட சன் தான் பண்ணுறாங்கன்னொடனே எந்த ஒரு விஷயமும் ப்ரொடியூசர் முன்வைக்கல. சேரன் பாண்டியன் பண்ண மியூசிக் டைரக்டர் சார் அமருக்கு பண்ணுவார் வாங்க அப்படின்னோடனே அப்படியே வந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவர் அவுட்புட் கொடுத்துட்டாரு. தேங்க்யூ சௌந்தர்யன் சார், தேங்க்யூ பிரதர். மேலும் படத்தில் நடித்த நடிகர்கள் அனைவரையும் வாசிக்க டைம் கிடையாது. நடித்த நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் இன்னும் பின்னாடிலாம் உட்காந்துருக்காங்க. ஸோ மேடைக்கு அழைக்க முடியல. மாஸ்டர், சாரி மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர் ஓம் பிரகாஷ் மாஸ்டர், ஸோ நிறைய பேர் இருக்காங்க. டைம் கருதி பேர் வாசிக்க முடியல. நன்றி, உங்களுடைய அயராத உழைப்பு இந்த ப்ராஜெக்டில் கொடுத்ததுக்கு நன்றி. மேலும் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் இந்த ப்ராஜெக்டை கடைகோடி
மக்களுக்கும் எடுத்துச் செல்லும் உங்களுடைய உழைப்பையும் நன்றி தெரிவிக்கிறேன். மேலும் கேரளா பல அதர் ஸ்டேட்லேருந்து வந்திருக்கீங்க. ஒரே ஒரு ஃபோன் பண்ணேன், சார் இது போல் ஒரு படம் பண்ணியிருக்கேன் வாங்க ப்ளஸ் பண்ணுன்ட்டு. அதுக்காக வந்திருக்கீங்க. குருமார்கள்லாம் நிறைய இருக்காங்க, சித்தர் ரூட்டில் இருக்கிறவங்க அங்கங்கே உட்காந்துருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாரையும், அதுவும் குடும்ப நண்பர்கள், உறவினர்கள், நட்பு வட்டங்கள்லாம் வாழ்த்த வந்திருக்கீங்க. பார்க்குறப்ப வந்து மனசு வந்து மையல் கொண்டுடுச்சு. எனக்கு ஒரு மயக்கத்தில் இருக்கேன். மையல் என்பது மயக்கம். ஸோ இத்தனை பேர் வந்து ப்ளஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்போ நிச்சயமாக நான் கொடுத்து வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. உங்கள் மனதையும் பாதத்தையும் தொட்டு இந்த விழாவிற்கு வந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ.